ஹாய் ஹலோ ஆல், இன்னையோட மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா லன்ச் மெனு மட்டும்தான் நான் எடுத்த வீடியோஸ். ஏன்னா இன்றைக்கி என்னோடய ஃபோன் பேட்ரியோட ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா டெலீட் பண்ணி குக் பண்ணவும் லேட் ஆகிடுச்சு. 8:30க்கு ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ நான் 8 o'clock தான் இது ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கிறது நல்லா நான் ப்ரௌனாக வதப்பேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ப்ரௌனாக வதக்கிறது. அதுக்கப்புறமா பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், கரம் மசாலாஸ், கொரியாண்டர் பவுடர்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பன்னீர் எக்ஸசிவாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்பயுமே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக அவர் ஆஃபீஸ் கிளம்பணும் சுந்தர் அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணுறது என்னென்னா பிரியாணி மட்டும்தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 part மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ 1 partல என்னென்ன பண்ணுறோமோ அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான சைடிஷ் நான் எதுவுமே செய்யலை. ஆனியன் ரைத்தாவாவது செஞ்சுருக்கலாம். ஸோ கேர்டு இல்லாதனால எதுவுமே பண்ணல, அப்படியே சாப்பிட்டாச்சு.